தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மற்றும் மேடையில் இருக்கும் எங்கள் டீன் செக்ரட்டரி அவர்கள், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து வந்த அவர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கங்கள். குறிப்பாக இன்னைக்கு எனர்ஜிங்கிறது ஒரு மேஜர் ரிசோர்ஸ். அது தமிழகத்துக்குன்னு என்னன்னா நிறைய நமக்கு விண்ட் எனர்ஜியும் சரி சோலார் எனர்ஜியும் சரி நமக்கு அபண்டன்டா வருது. இதை நம்ம ப்ராப்பரா எவாக்குவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ப்ராப்பரா அதை எவாக்குவேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், அது எந்த இடத்துக்கு தேவையோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணா நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். நிச்சயமாக தமிழகம் ஒரு எனர்ஜி சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதற்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது, புது டெக்னாலஜிஸும் தேவைப்படுது. இதுதான் இந்த பர்டிகுலர் எம்ஓயு மூலமாக ஐஐடி மெட்ராஸும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்மார்ட், செக்யூர், ரிலையபிள், ரெசிலியன்ட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எனர்ஜி கேப்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் நாங்க உருவாக்க போறோம். குறிப்பாக நமக்கு பல வெரைட்டிஸ், அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம கண்ட்ரில, அது ரொம்ப முக்கியம். நமக்கு டைவர்ஸ் சோர்ஸ் ஆஃப் பவர்ஸ் இப்போ வருது. ஹைட்ரஜனும் இப்போ நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பயோவேஸ்லேருந்து ஹைட்ரஜன் பண்ணி ஹைட்ரஜன்லேருந்து எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி பல மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து வர எனர்ஜியை நம்ம எப்படி அழகாக கேப்சர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பண்ணுறதுக்கு இந்த இதில் பண்ணுறோம். இதில் ஏஐ தொழில்நுட்பமும் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டேட்டா நம்மள்கிட்ட இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. குறிப்பாக ஸ்கேடா சிஸ்டம்ஸ், அதாவது டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கோம். இதுல எப்படி ஒரு சைபர் அட்டாக்ல இருந்து நம்மளை காப்பாற்றலாம், ஏன்னா பல லிட்ரேச்சர்லையும் பார்க்கலாம், பல ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சைபர் அட்டாக் மூலமா அவங்க they have brought down, they can go and affect the system. இதற்கு நம்ம எவ்வளவு ரெசிலியண்டா நம்ம நெட்வொர்க்கை பண்ணணும், சைபர் அட்டாக்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றணும், இது மாதிரியான பல கோணங்கள்ல இந்த எம்ஓயு மூலமா நாங்க தமிழக அரசோட வேலை செய்ய போறோம். இதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாண்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சில மாதங்களில் நமக்கு இதோட ஆராய்ச்சி நல்லா ஒரு ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஆகணும், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதுல வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இத மேலும் மேலும் ரொம்ப நுணுக்கமாக நம்மளுடைய எனர்ஜி சர்ப்ளஸாக ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இந்த எம்ஓயு நிச்சயமாக அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.